நான் இங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு விண்வெளியில இருக்கேன். ஆனா ஏன்னு தெரியுமா? ஓ, இந்த அற்புதமான சோலார் ஆப்ஜெக்ட்ஸ பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஓ, வால் நட்சத்திரங்கள், அத பத்தி இப்ப பார்க்கலாமா? வால் நட்சத்திரங்கள் சோலார் சிஸ்டம்லயே ரொம்ப அரிதான ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒண்ணு. பெரும்பாலும் இத சோலார் சிஸ்டமோட டர்ட் பால்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது தூசி மற்றும் ஐஸால ஆனது. ஒரு சின்ன ராக்கி கோரை சுத்தி அது ஒட்டி இருக்கும். வானியல் வல்லுநர்கள் வால் நட்சத்திரங்கள் சோலார் சிஸ்டமோட ஆரம்பத்துல மிஞ்சினதுன்னு நம்புறாங்க. ஆனா ஒண்ணு, அது பார்க்கிறதுக்கு மிச்சமான மாதிரி தெரியல. சூரிய வெளிச்சத்தை அதுங்க பிரதிபலிக்கும் போது அது பார்க்க மேஜிக்கலா இருக்கும். ஆமா, வால் நட்சத்திரங்களுக்குன்னு தனியா லைட் எதுவும் இல்ல. அதுங்க லைட்டை பிரதிபலிக்க கூடியது. ஒரு வால் நட்சத்திரம் சூரியனை நோக்கி போகும்போது கதிர்வீச்சு மற்றும் வெப்பம் சோலார் விண்ட்ஸை உருவாக்குது. அது வால் நட்சத்திரத்துடைய கேஸ் மற்றும் டஸ்ட ஊதும். அதனாலதான் வால் நட்சத்திரத்துக்கு பின்னாடி வால் உருவான மாதிரி தெரியும். அதே மாதிரி வால் நட்சத்திரம் சூரியனை விட்டு தள்ளி போகும்போது வால் நட்சத்திரத்துக்கு முன்பக்கத்துல வால் உருவாகும். சரி, வழக்கமா வால் நட்சத்திரங்கள் எங்க காணப்படும்னு நீங்க யோசிச்சதுண்டா? ஆமா, அது பெரும்பாலும் சூரியனை சுத்தி தான் வரும். ஆனா பல நூறு கோடி வருஷங்கள் அது கைப்பர் பெல்ட்லயோ அல்லது ஓர்ட் கிளவுட்லயோ இருக்கும். கைப்பர் பெல்ட் நெப்டியூனோட சுற்றுப்பாதையை தாண்டி காணப்படுது. அதே மாதிரி ஓர்ட் கிளவுட்ஸ் வானத்தோட தொலைதூர எல்லைகள்ல காணப்படுது. வால் நட்சத்திரங்கள் இங்க வாழ காரணம் இங்க ரொம்ப குளிரா இருக்கும். துரதிருஷ்டவசமா சோலார் சிஸ்டமோட சூடான பகுதிக்குள்ள அதுங்க நுழைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் உயிர் வாழாது. சோலார் சிஸ்டமோட உள்பகுதியில பயணம் பண்ணும்போது கடைசியில அது அழிஞ்சு போயிடும். பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் அதுங்க உருகிடும். ட்ரிவியா டைம். இத செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா ஒரு வால் நட்சத்திரத்துக்குள்ள நீங்க போக முயற்சி செஞ்சா தூசியோட நுண்ணிய துகள்களால நீங்க தாக்கப்படுவீங்க. இதுக்கு காமெட்ங்கிற பேரை அரிஸ்டாட்டில் கொடுத்தாரு. இதுக்கு அர்த்தம் தலையில இருக்கிற முடி. ஹே என்னோட குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிரபலமான காமெட்டான ஹேலிஸ் காமெட் 2061வது வருஷத்துல வானத்துல தோன்றும். ஆனா கவலையே படாதீங்க. என்ன அடுத்த தடவை பார்க்கிறதுக்கு நீங்க அவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன்.